லாஸ்டா நம்ம திருவாரூர் யூனிவர்சிட்டிக்கு எப்போ கொடுப்பாங்க அப்ளிகேஷனே தெரியல. கியூட் ரிசல்ட் வந்து இவ்வளவு நேரம் ஆச்சு அப்படின்னா இன்னைக்கு ஓபன் பண்ணிட்டாங்க. இது சம்பந்தமா தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். என் பேர் கோவிந்தராஜ், RGR அகாடமி சார் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். RGR அகாடமியை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா நீட், ஜிஇ, கியூட் எக்ஸாம்ஸ், ஐசர் எக்ஸாம்ஸ், நெக்ஸ்ட் எக்ஸாம்ஸ், இந்த மாதிரியான எக்ஸாம்ஸ்க்குலாம் நம்ம ஒன்றரை ஃபுல்லா சென்னையில இருந்து ட்ரைன் பண்ணிட்டு இருக்கோம், ஆன்லைனோட ஆஃப்லைன்ல. உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாரா ரிலேட்டிவ் யாரா இருந்தாங்கன்னா இந்த வீடியோவை அவங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணி விட்டுருங்க. எப்படி வந்து திருவாரூர் யூனிவர்சிட்டிக்கு ரிஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்றத இந்த வீடியோல வந்து பார்க்கலாம். இதுல CUTN.ac.in/admission-integrated-UG-4 years-program/ இப்படின்னு போட்டோம் அப்படின்னா நீங்க ஒன்றும் தேவையில்ல, சென்ட்ரல் யூனிவர்சிட்டி ஆஃப் திருவாரூர் போட்டு தமிழ்நாடு அடிச்சாலே நீங்க போய் வெப்சைட் ஓபன் பண்ணீங்கனாலே இந்த பேஜஸ் வந்துடும் உங்களுக்கு. ரைட்டா? இதுல நமக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார் யூஜி ஆனர்ஸ் ப்ரோக்ராம் 4 years based on CUET UG 2025 score commences from 17/7 இன்னையில இருந்து உங்களுக்கு ஓபன் ஆயிடுச்சு. 28 வரைக்கும் இந்த இது வந்து ஓப்பன்ல இருக்கு. இதை நம்ம கிளிக் பண்ணினோம் அப்படின்னா கிளிக் பண்ணினா நமக்கு வந்து இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகுது. இந்த பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகுது பாருங்க. இதுல என்ன கொடுத்துருக்காங்க, அட்மிஷன்ஸ் 2026 for various UG honors research programs offered by the Central University of Tamil Nadu based on the scores of CUET 2025 exams. ரைட்டா? CUET UG இருக்கு இல்லையா, அதனுடைய ஸ்கோரை பேஸ் பண்ணி தான் இத நம்மளுக்கு வந்து ஃபில் பண்றாங்க. இதுல என்ன கொடுத்துருக்காங்கன்னா, the National Testing Agency conduct the Central University's Common Entrance Test CUET 2025 for various universities in computer-based test mode throughout the country from 30th May ல இருந்து 4th June வரைக்கும் இந்த எக்ஸாம்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணாங்க அப்படின்ற தகவலை ஃபர்ஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அது நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும். ரைட்டா? அதுக்கு அடுத்தது வந்து கேண்டிடேட் who appeared the CUET can log in to download the respective scorecard from the NTA website. NTA websiteல இருந்து யாரெல்லாம் எழுதி இருந்தீங்களோ அவங்களாம் ஸ்கோர் கார்டு எடுத்துங்க அப்படின்னு ஒரு லிங்க் கொடுத்துருக்காங்க. இதுவும் நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும். நம்ம ஆல்ரெடி நம்மளுடைய ஸ்கோர் கார்டு எல்லாம் போட்டு ரெடியா வந்து இருக்கும். அடுத்தது வந்து பார்த்தோம்னா all the candidates who appeared for CUET UG 2025 and wish to take admission to various programs offered by the Central University of Tamil Nadu are required to log in and register themselves on the online admission portal available on the website of Central University of Tamil Nadu for consideration of their names for admission using the link. ரைட்டா? யூனிவர்சிட்டி வெப்சைட்டுக்கு நம்ம போனோம் அப்படின்னாலே CUTN.CUET.SAMARTH.edu.in/ இந்த வெப்சைட் அப்படி கிளிக் பண்ணீங்கன்னா அந்த லிங்க் கிளிக் பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன ஆகும், இதை நான் தொடரே பாருங்க. இதை தொட்டதுமே நமக்கு என்ன ஆகுது, லோடிங் பேஜ் ஒன்று வருது. இந்த பேஜ்ல போயிட்டு என்ன பண்ண சொல்றாங்க, ரிஜிஸ்டர் பண்ண சொல்றாங்க. இங்க பாருங்க நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க பாருங்க. இந்த நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் நம்ம போய் கிளிக் பண்ணா இந்த பேஜ் ஓபன் ஆகுது. இதுல என்ன இம்பார்ட்டன்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா, நேம் அண்ட் அதர் டீடைல்ஸ் என்டர்ட் பை தி அப்ளிகன்ட் நீட் டு பி தி சேம் as in the class 10th போர்ட் மார்க் ஷீட். நம்ம அப்ளிகேஷன் போடுறப்பே அப்படிதான் போட்டிருக்கோம். அடுத்தது applicant can log in to the admission portal through their registered email address only. ரைட்டா? வேற யாரும் யூஸ் பண்ணக்கூடாது. நம்ம ஏற்கனவே ரிஜிஸ்டர் என்ன பண்ணிருக்கோமோ CUET எக்ஸாம் போடுறப்ப அந்த ரிஜிஸ்டர் இமெயில் ஐடி தான் யூஸ் பண்ணும். applicant must use his own active email address. வேற யாருமே நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. நம்மளுடைய own email address provided by the applicant must be functional and the applicant must have access to it throughout the admission process. ஏன்னா நம்மளுக்கு ஏதாவது டீடைல் வந்து அனுப்பணும் அப்படின்னா நம்மளுடைய இமெயில் மூலமா தான் நம்மளுக்கு கன்வே பண்ணுவாங்க. அதனால அதை பர்ஃபெக்ட்டா வச்சுக்கிறீங்கன்னு கொடுத்துருக்காங்க. Applicants are encouraged to use latest version of Google Chrome web browser for filling the application form. இது ஆல்ரெடி நம்மளுக்கு தெரியும். இப்ப இதுல வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸ்டூடெண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் நம்ம நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் கிளிக் பண்ணதுமே வந்துருச்சு. இதை என்ன கிளிக் போடணும் அப்படின்னா நம்ம CUET-ஓட அப்ளிகேஷன் ஃபார்ம் போடணும். தென் அப்ளிகன்ட்டோட டேட் ஆஃப் பர்த் இதுல போட்டு இந்த கேப்சாவை நம்ம இங்க கொடுத்துட்டு ரிஜிஸ்டர் அப்படின்னு கொடுத்தோம்னா நம்மளுக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி போட்டது அதுக்கப்புறமா நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் நம்ம பண்ணிக்கணும். ரைட்டா? இதுல போயிட்டு எங்களுக்கு எப்படி ரெஜிஸ்டர் பண்ண தெரியல சார், எங்களுக்கு வந்து நீங்களே ரெஜிஸ்டர் பண்ணி கொடுங்கன்னா RGR-ஓட நீங்க பெய்டு சர்வீஸ் எடுத்துட்டு சென்ட்ரல் யூனிவர்சிட்டி திருவாரூர்ல நீங்க சாய்ஸ் எப்படி ஃபில் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் நீங்க பாத்துக்கலாம். இது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. சப்போஸ் இந்த வேணும் அப்படின்னா இதை வந்து நீங்க என்ன பண்ணலாம், தெரிஞ்சுக்கலாம்.
அதுல வந்து ஹெல்ப் பண்ணணும்னா நீங்க ஆர்ஜிஆரோட பெய்டு சர்வீஸ் எடுத்துக்கலாம். ரைட்டா? அடுத்தது the candidate shall register themselves on the online admission portal of the Central University of Tamil Nadu 17/7 11 மணிக்கு 11 மணிக்கு இன்னைக்கு 11 o'clock இருந்து ஓபன் ஆயிடுச்சு. 28/7/2025 வரைக்கும் நம்ம 24 hours வரைக்கும் பாத்தீங்கன்னா அது இருக்கு நைட். Please note that the only those candidates who register their names on the online admission portal will be considered for admission to the programs offered at the Central University of Tamil Nadu. Central University of Tamil Naduல நீங்க என்ன கோர்ஸ் ஜாயின் பண்ணணுமோ அது வந்து என்ன பண்ணிருக்கணும், ஆன்லைன் போர்ட்டல்ல போய் நீங்க ரிஜிஸ்டர் பண்ணாதான் உங்களுக்கு அந்த சீட்ஸ் வந்து கொடுக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. Central University of Tamil Nadu shall not be responsible for any delay or disruption of network. நீங்க அப்ளிகேஷன் போடுறப்ப ஏதாவது டிலே வந்தது இல்லைன்னா இன்டர்நெட் ப்ராப்ளத்தினால உங்களால போட முடியாம போச்சுன்னா இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா யார் ரெஸ்பான்சிபிள் கிடையாதுன்றாங்க, யூனிவர்சிட்டி ரெஸ்பான்சிபிள் கிடையாது அப்படின்றாங்க. Then candidate will not be considered for admission. Is there any discrepancy in the submitted online application form and the CUET UG scorecard? ரைட்டா? அதனால டிஸ்கிரிப்ஷன்சி இருந்ததுன்னா எதுவுமே அவங்க வந்து ரெஸ்பான்சிபிள் கிடையாது. பட் நீங்க தான் என்ன பண்ணணும், செக் பண்ணி போடணும். அதுக்கு அடுத்தது those candidates who do not upload the required certificate. சில சர்டிபிகேட்ஸ் வந்து அவங்க அப்லோட் பண்ண சொன்னாங்கன்னா அந்த சர்டிபிகேட்டை நீங்க அப்லோட் பண்ணணும். அப்படி இல்லைன்னா கூட அப்லோடே ஹேண்ட் ரிட்டன் அண்டர்டேக்கிங் கொடுக்க சொல்றாங்க. ஒரு பிளைன் பேப்பர்ல ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணா போதும். The candidate are advised to visit the website of Central University of Tamil Nadu CUTN.ac.in. இந்த வெப்சைட்ல நீங்க அப்டேஷன் நீங்க பார்க்கிறதுக்கு விசிட் பண்ணிக்கலாம். அப்போ ஃபீ வந்து எவ்வளவு ஃபார் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னா PWD and டிரான்ஸ்ஜெண்டருக்கு வந்து பாத்தீங்கன்னா நோ ஃபீ. SC/ST கேண்டிடேட்னா 150 ரூபாய், ஜெனரல் OBC NCL EWS கேண்டிடேட்னா 250. ப்ளீஸ் இமெயில் us for admission inquiries. இது சம்பந்தமா உங்களுக்கு ஏதாவது உங்களுக்கு கம்யூனிகேட் பண்ணணும் அப்படின்னா admission@qtn.ac.in இந்த இமெயில் ஐடியில நீங்க கம்யூனிகேட் பண்ணலாம். இல்ல கால் பண்ணி அவங்க கிட்ட நீங்க பேசணும் அப்படின்னா 9424288406 இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணி பேசலாம் அப்படின்றத யார் சொல்லிருக்கா, கண்ட்ரோலர் ஆஃப் எக்ஸாமினேஷன். ரைட்டா? அப்ப ரொம்ப ஈஸியா ஆயிடுச்சு. யாருக்கெல்லாம் போகணும்னு நினைக்கிறீங்களோ அந்த வெப்சைட்ல போயிட்டு நம்ம செக் பண்ணி பாத்துக்கலாம். இங்க பாருங்க CUET நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க இல்லையா, அதுல போய் வெப்சைட்ல பாக்கணும் அப்படின்னா அந்த வெப்சைட் ஓபன் ஆகுது. ரைட்டா? இதுதான் பேஜ், இந்த பேஜ் தான் ஓபன் ஆயிருக்கு. இந்த பேஜ்ல போய் நம்ம பாத்துக்கலாம். இதுல நம்மளுக்கு ஏற்கனவே லிஸ்ட் ஆஃப் டாக்குமெண்ட் ரிக்வயர்டு ஃபார் ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் கொடுத்துருக்காங்க. அதை நம்ம ஒரு வாட்டி கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். என்னெல்லாம் நீங்க ஆன்லைன் வந்து ரெஜிஸ்டர் பண்றப்ப டாக்குமெண்ட்ஸ் வேணும் அப்படின்றத ஒன்று கொடுத்துருக்காங்க. லிஸ்ட் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் ரிக்வயர்ட் ஃபார் ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன். ரைட்டா? அது என்ன, ஒன்னு பாஸ்போர்ட் சைஸ் டிஜிட்டல் போட்டோகிராஃப். இதை வந்து நீங்க வந்து டிஜிட்டல் போட்டோகிராஃப் பாஸ்போர்ட் சைஸ், செகண்டரி ஸ்கூல் 10th மார்க் ஷீட் கேட்கறாங்க, தென் 12th மார்க் ஷீட் கேட்கறாங்க, தென் டிசி கேட்கறாங்க, அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா கம்யூனிட்டி சர்டிபிகேட் வந்து கேட்கறாங்க. SC/ST OBC HL EWS எல்லாம் இருந்தாங்கன்னா கம்யூனிட்டி சர்டிபிகேட் கேட்கறாங்க. PWD கேண்டிடேட் இருந்தா PH சர்டிபிகேட் வந்து நம்ம அதை கொடுக்கணும். தென் ஸ்டேட் சர்டிபிகேட் ஆஃப் காஷ்மீரி மைக்ரேட், அவங்களுக்கு கோட்டா இருக்கு இல்லையா, காஷ்மீரி பண்டிட், காஷ்மீரி இந்து ஃபேமிலிஸ் அந்த மாதிரி இருந்தா நான் மைக்ரேட்ஸ் ஃபார் தோஸ் அப்ளைங் அண்டர் காஷ்மீரி மைக்ரேட் கோட்டா அவங்க அந்த சர்டிபிகேட் வந்து கொடுக்கணும். அதுக்கப்புறம் சர்டிபிகேட் அஸ் ப்ரூஃப் ஆஃப் வார்ட் ஆஃப் டிஃபென்ஸ் கேட்டகரி. நம்ம ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா வார்ட் ஆஃப் டிஃபென்ஸ் கேட்டகரியில யாருன்னா இருந்தீங்க அப்படின்னா அவங்க அந்த சர்டிபிகேட் கொடுக்கணும். தென் அண்டர்டேக்கிங் ஃப்ரம் இன் தி கேஸ் ஆஃப் நான் சப்மிஷன் ஆஃப் எனி ரிக்வயர்ட் சர்டிபிகேட் டாக்குமெண்ட் ப்ளீஸ் அப்லோட் ஸ்கேன் அண்ட் ரிட்டன் அண்டர்டேக்கிங் ஆன் த பிளைன் பேப்பர். சப்போஸ் இதுல இருக்கக்கூடிய கேட்ட டாக்குமெண்ட்ஸ் உங்ககிட்ட ஏதாவது இல்ல அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும்ன்றாங்க, ஹேண்ட் ரிட்டன்ல எழுதி பிளைன் பேப்பர்ல அந்த ஸ்கேன் காப்பியை நீங்க போடலாம். அப்ப டாக்குமெண்ட்ஸ் என்ன வேணும் அப்படின்றத கிளியரா நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க. அப்ளை பண்றதுக்கு முன்னாடி இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கரெக்டா பக்காவா வச்சுட்டு நீங்க அப்ளை பண்ணுங்க. அந்த கோர்சஸ் உங்களுக்கு தெரியும் இல்லையா, என்னென்ன கோர்சஸ் எல்லாம் வந்து நம்மளுக்கு வந்து இருக்கு அப்படின்றத வந்து ஆல்ரெடி நம்மளுக்கு தெரியும். இப்ப இந்த அட்மிஷன்ஸ் இதுல போய் பார்த்தோம்னா நமக்கு இங்க பாருங்க US அகாடமிக்ல நம்மளுக்கு அந்த 4 years நம்ம கோர்சஸ் எடுத்துக்கிட்டோம்னா என்னெல்லாம் கொடுக்குறாங்க அப்படின்றத செக் பண்ணி பார்த்துக்கலாம். UG கோர்சஸ்ல ஏற்கனவே இதெல்லாம் நம்ம அதை பார்த்துட்டோம். சரிங்களா? இதெல்லாம் ஏற்கனவே வந்து என்னென்ன கோர்சஸ் கொடுக்குறாங்க அப்படின்றதெல்லாம் பார்த்துட்டோம். BSc Honours Research Chemistry, BSc Honours Research Biotechnology, BSc Honours Research Physics, BA Honours Economics, BSc Honours Mathematics, BPA Honours Research Music. ரைட்டா? இந்த குரூப்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த UG QT எக்ஸாம்ஸ் மூலமா நம்மளுக்கு
ஆஃபர் இருக்கு. இது எல்லாத்தையும் நம்ம அப்ளை பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு இது சம்பந்தமா ஏதாவது டவுட் இருந்ததுன்னா 8695186953 இந்த நம்பர்ல கால் பண்ணுங்க. அந்த நம்பர் உங்களுக்கு ரீச் ஆகலைன்னா டைரக்டா எனக்கு 9176552121 இந்த நம்பர்ல கால் பண்ணி பேசுங்க. இதுக்கு எங்களுக்கு பெய்டு சர்வீஸ்ல எடுத்துட்டு இதெல்லாம் எப்படி பண்ணணும்னு தெரியல அப்படின்னு சொன்னீங்கன்னா 8925824311 இந்த நம்பர்ல கால் பண்ணீங்க அப்படின்னா நீங்க எவ்வளவு பே பண்ணணும்னு சொல்லுவாங்க. அதை நீங்க பே பண்ணிட்டீங்கன்னா அவங்களே உங்களுக்கு ரெஜிஸ்டர் பண்ணி பக்காவா அட்மிஷன் ப்ராசஸ் அலாட்மெண்ட் ஆர்டர் கையில எடுக்கிற வரைக்கும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஓகே, தேங்க்யூ.